ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் லெக் பீஸ் தாங்க செய்ய போகிறோம். அந்த லெக் பீஸ் வந்து நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 4 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கிட்டு வரும்போதே நல்லா அந்த சைட்லெலாம் கீரல் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி கீரல் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் கத்தி வச்சு எல்லா பக்கமும் கீரல் போட்டிங்க அப்படின்னா தான் மசாலா வந்து எல்லா பக்கமும் ஒட்டி பிடிக்கும். அடுத்த மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு செய்யும்போது தான் நல்லா கிரிப்பாக வந்து ஒட்டி பிடிக்கும், உதிராமல் இருக்கும். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ அது கூடவே பாதி லெமனை கட் பண்ணி நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ கை வச்சு நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உடனே சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது. இது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலாலாம் உதிராமல் இருக்கும். இந்த மசாலா லெக் பீஸில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. பேனில் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம லெக் பீஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அகலமான பேனாக வச்சுக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரை ஆகும்போது எல்லாம் ஈவனாக வெந்து வரும். அவ்வளோதான், 4 பீஸ் நம்ம வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபயரை வந்து மீடியமாக வச்சிங்க. ரொம்ப வந்து அதிகமாகவும் வைக்காதீங்க, ரொம்பவும் கம்மியாகவும் வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் ஒன் சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஆனால் உள்ள சதப்பகுதி கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பாருங்கள். எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு இப்படி கை வச்சு அடிங்க. கை சூடாக இருக்கிறதுனால நான் சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக 2 அடி அடிச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு வந்துடும். இப்போ நீங்கள் எண்ணெயில் போடும்போது மசாலா வந்து உள்ளே நல்லா செட் ஆகி நல்லா உள்ளே வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி 4 பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து உள்ள சதப்பகுதியும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.